நீங்க பேர் வைக்கிறீங்களே, சோறு வைக்கிறீங்களா? அதான் கேள்வி. பேர் விதவிதமா வைக்கிறதுல திராவிட மாடல அடிச்சுக்கவே முடியாது. இருக்கிற விடுதியே சமூக நீதி விடுதிகள்னு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் கரெக்ட். அந்த சமூக நீதி விடுதிகள்னு நீங்க சொல்றதுல என்ன சமூக நீதி இருக்கு? அந்த குழந்தைங்களுக்கு ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குதா? அது அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவே போட்டிருக்காரு. ஒரு நாளைக்கு நீங்க கணக்கு காட்டுறது ரூ. 50. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு. ரூ. 50 சாப்பிட்டுருவீங்களா நீங்க? 3 வேளை சாப்பாடு. அதுவும் செலவு பண்ணப்படுறதுல ரூ. 39 தான் செலவு பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. நீங்க கோடி கணக்குல அந்த இதுக்கு விளம்பரம் மட்டும் கொடுக்குறீங்க. ஆதி திராவிட நலத்துறையில இருந்து விளம்பரம் மட்டும் கோடி கணக்குல கொடுக்குறீங்க. ஏங்க நீங்க அவங்களுக்கு செலவு பண்ணுமா இல்லையா? அந்த இந்த ஹாஸ்டல்ல எத்தனை பசங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரூம்ஸ் இல்ல, டாய்லெட்ஸ் இல்ல, தண்ணி வரது இல்ல, தரமான சாப்பாடு இல்ல. எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன பண்ணுன்றதை விட்டுட்டு பேரு நீங்க சமூக நல விடுதி அப்படின்னு சொல்லி பேரை சமூக நீதி விடுதிகள்னு மாத்திட்டா இல்ல என்ன நீங்க பெருமை வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. முழுக்க முழுக்க இந்த திமுக அப்படின்னாலே என்னன்னா ஒரு நாடக கம்பெனி. நாடகம் நடத்தணும், விளம்பரம் நடத்தணும், விளம்பரம் பண்ணணும், காசை கோடி கோடியா மக்களுக்கு கொடுக்கறத விட விளம்பரத்துக்கு கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு 10,000 ரூபாய் மக்களுக்கு செலவு பண்ணிட்டு அவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. மத்திய அரசுல இருந்து ஆதி திராவிடருக்காக ஒதுக்கப்படுற நிதியை திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு நம்மளே அவர்கள். எதுக்காக மத்திய அரசு கொடுக்கறத நீங்க ஏன்பா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுவாங்கல்ல, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறான்ற மாதிரி மத்திய அரசுல இருந்து உங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க, ஆதி திராவிடர்களுக்கு கொடுக்கறத செலவே பண்ணாம நீங்க எதுக்கு திருப்பி கொடுக்குறீங்க? இது என்ன மாதிரியான சமூக நீதி? இப்ப இந்த சமூக நீதி விடுதிகள்னு போட்டிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க இந்த சமூக நீதி விடுதிகள்ல என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, எந்தெந்த பில்டிங்லாம் இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்கு, இந்த பில்டிங்குள்ள உங்களோட குழந்தைகளை யாராவது ஒருத்தவங்களை போய் ஒரு நைட்டு நீங்க தூங்க விடுவீங்களா? இந்த திமுக இருக்கிற ஒரு கவுன்சிலர் சொல்றேன், வார்டு கவுன்சிலர் அவரோட பிள்ளைய போய் ஒரு நாள் நைட்டு இந்த சமூக நீதி விடுதிகள்ல தூங்க விடுவாரா? எந்த நேரம் தலையில இடிஞ்சு விழுமோன்னு தெரியாது. டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது, தண்ணி ஒழுங்கா வர்றது கிடையாது, சாப்பாடு ஒழுங்கா கிடையாது. இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு நீங்க என்னங்க பெருமை பத்திட்டு திரியுறீங்க? ஒரு ஏஐல ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு போற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு விட்டுட்டு உடனே இவங்க எல்லாம் சில்லறை செதற விட்டுட்டு கிடக்குறாங்க. நீங்க வெறுமனே ஒரு விளம்பரத்திலேயே போட்டோ ஷூட்லயே ஆட்சியை முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த நாடக கம்பெனி நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னா மக்களை நீங்க அந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத அர்த்தம். மக்கள் உங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க, கடுமையான அவதியில இருக்காங்க உங்களால. அப்ப அவங்களே உங்களுக்கான பதில சொல்லுவாங்க.